1-1 பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1-1 பக்தியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய நிலை நகர்வு நம் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அந்த வகையில் பார்க்கும்போது 3 பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகளை நம் வாழ்வில் சந்தித்து வருகின்றோம். அதற்கு இடைப்பட்ட ஒரு பயிற்சி தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதனுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தருகின்றது. குறுகிய கால பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2 வரை இந்த இடைப்பட்ட காலம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு பயிற்சியாகின்றார். கன்னி யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா புதன் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை. அது மட்டும் கிடையாதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டும் கிடையாதுங்க. பலமிழந்த சுக்கிரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனை போலவே கிரகங்களுக்கு பலம் பலகீனம் உண்டு. அந்த வகையில் பார்க்க பலமிழந்த சுக்கிரன் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்பதை துலாம் ராசிக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களே, அதாவது கடுமையான வேதனை, கடுமையான சோதனை, தொட்டதிலெல்லாம் பிரச்சனையை சந்தித்து கலங்கித்தான் போய்விட்டீர்கள் கடந்த காலங்களில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சுக்கிரன் பயிற்சியாவது நமக்கு நன்மை தருமா என்றால் கண்டிப்பாக சோழி பிரசனம் நன்மை வரும் என்றுதான் சொல்கிறது. காரணம் என்னன்னா, பலம் இழந்தாலும் கூட சுக்கிரன் தன்னுடைய பலனை தருவதில் தயங்குவதில்லை. அருமையான ஒரு யோகம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கிரகமும் சில காலகட்டத்தில் சில யோகத்தை வழங்கும். அந்த வகையில் நீச வங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகம் கிடைக்கிற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வலுவிழப்பார்கள். இது ஒன்றும் போராத தொழில வாழ்க்கையில நேர்முக மறைமுக எதிரிகள் வலுவிழக்கின்ற ஒரு காரணத்தை இந்த காலகட்டத்திலே சுக்கிரன் தருவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடன்களை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குறித்த மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக குறைவதையும் நீங்குவதையும் நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். அதே நேரத்தில் 3ஆம் வீட்டை பார்க்கும் வக்ரசனியை பொறுத்த வரைக்கும் துணிச்சலையும், அதாவது சொல்வாங்கல்ல 7ஆம் வீட்டை பார்க்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தருவார். சனி கொடுப்பதை யார் தடுப்பார், இவன் தடுத்தால் யார் கொடுப்பார் என்பதை போல சனி பகவான் பார்க்கின்ற அந்த 7ஆம் வீடு ஒரு நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடியதான். அவர் யாரை பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா அசுர குருவாகிய சுக்கிரனை பார்க்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கெடுபல நிலையெல்லாம் நற்பலனாக மாற்றுகின்ற வல்லமை துலாம் ராசிக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனா பதவி உயர்வு, நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருவார். கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு காலம். பலமிழந்து காணப்படுகின்ற ஒரு மனது உடது இரண்டுமே பலம் பொருந்திய ஒரு நிலையை நோக்கி நகருவார். அதாவது ஒரு பூனையை எடுத்துட்டீங்கன்னா ஒரு மதில் மேல் பூனை வளமா இடமா என்று கலங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த காலத்துல துலாம் ராசிக்கு கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா மனதுல தன்னம்பிக்கை, இது ஒன்றுதான் நான் சொல்வேன். துலாம் ராசிக்கு இழந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பெறக்கூடிய ஒரு காலம், வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு காலம், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் அமையும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள். நல்லது எதுவும் புரிபடாத ஒரு காலம். அந்த நிலை மாறும். அரசு துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதாயங்களை பெறக்கூடியதும், அரசு துறையில் ஒரு நல்ல வேலை முயற்சிப்பதற்கு உள்ள நல்ல தருணமாக அமையும். அதே நேரம் ஜாமீன் போடுவதோ பிறருக்காக வக்காலத்து வாங்குவதோ, நான் உண்டு நீ கவலைப்படாதே என்று கலகி போவதோ, நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாக இருப்பதோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். காரணம், கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து வரைந்தாலும் கூட அந்யோன்யம் பாதிக்கப்படாது. காரணம் என்ன, செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வருவாய் தரக்கூடியது. கட்டிய மனை பாதியில் என்றால் கட்டி முடிக்கின்ற ஒரு பொருளாதார நிலையும் தருவார். ஒரு அடி மண் கூட சொந்தமில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல
மாற்றத்தை தருவார். சிலருக்கெல்லாம் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக பார்த்தா ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு காலமாகத்தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு அமைகிறது. கவலையே பட வேண்டாம். தெய்வ பலம் அதிகமாக இருப்பதனால, அந்த தெய்வ பலத்தை தரக்கூடியது செவ்வாயாக இருப்பதனாலும், சனி பகவானுடைய பார்வையினுடைய கெடுபலன் இல்லாத ஒரு காலகட்டம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமையும். அதே நேரம் மிக கவனமாக இருக்கின்ற ஒரு காலமும் இதுதான். பேச்சில் செயல்ல கொஞ்சம் கவனம் இருப்பது சிறப்பு. அறிமுகம் இல்லாத மனிதர்கள் சொன்னேன் அல்லவா, அவர்களிடம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிறப்பு. சிலருக்கெல்லாம் சில மறைமுக நோய்கள் வந்து மறைவதற்கான சூழ்நிலை அமையும். கவனமாக இருந்து விட்டாலே கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ்வதற்கே இந்த 30 நாட்கள் ஒரு சிறப்பான காலமாக அமையும். அதே நேரத்துல ஆலய வழிபாடு என்றால் மகாலட்சுமியுடைய வழிபாடு சுக்கிரனுடைய முழுமையான நற்பலனை தரக்கூடியது. அருகில் மகாலட்சுமி ஆலயம் இல்லை என்றால் தாயாரே மகாலட்சுமி தானே. தாயார் சன்னிதானம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி வழிபடுவது நல்ல யோக பலன்களை தரக்கூடிய காலமாக அமையும். 1 to 1 பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 to 1 பக்தியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய நிலை நகர்வு நம் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அந்த வகையில் பார்க்கும்போது 3 பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகளை நம் வாழ்வில் சந்தித்து வருகின்றோம். அதற்கு இடைப்பட்ட ஒரு பயிற்சி தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதனுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தருகின்றது. குறுகிய கால பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2 வரை இந்த இடைப்பட்ட காலம். குறிப்பா பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். கன்னி யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா புதன் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை. அது மட்டும் கிடையாதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டும் கிடையாதுங்க. பலமிழந்த சுக்கிரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனை போலவே கிரகங்களுக்கு பலம் பலகீனம் உண்டு. அந்த வகையில் பார்க்க பலமிழந்த சுக்கிரன் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்பதை துலாம் ராசிக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம்.